ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிர பகவானின் மூலத்திருவன் ஆட்சி வீடு, சித்திரை சுவாதி விசாகம் அடங்கிய நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம் நல்லா இருக்குதுங்க. தலையெழுத்து மாறுது, பிரம்மன் எழுத்திய தலைவிதி மாறுது. அது எப்படி சார் மாறுது அப்படின்னா, யுகாதி பண்டிகை முடிஞ்சிருக்கு மார்ச் 19ஆம் தேதி. யுகாதினா என்ன அர்த்தம்னா, பிரம்மன் இந்த பூமியை படைச்ச நாள்னு அர்த்தம். இந்த பிரம்மன் பூமியை படைச்ச நாள் யுகாதி பண்டிகை தான். ஸோ யுகாதி பண்டிகை மற்ற மொழி பேசுகிறவங்க, தெலுங்கு கன்னடம் பேசுகிறவங்களுக்கு ஒரு வருடப்பிறப்பு இருந்தாலுமே அது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. யுகாதி பண்டிகை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நடந்திருக்கு. இப்போ ராசிக்கு 6ஆம் இடம் வழுக்குது. பொதுவாக 6ஆம் இடத்துல பாவகரங்கள் இருந்தாலே நல்ல பலனை கொடுக்கும். அந்த வரிசையில் இப்போ சுக்கிரன், சனி பகவான், அடுத்து செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. சூரியன் செவ்வாய் ஸ்தான பலம் பெறாங்க. செவ்வாயும் ஸ்தான பலம் பெறாரு. சனி பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. 6ஆம் இடத்துலேருந்து 27ஆம் தேதியிலேருந்து 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், இதில் 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ஸ்தான பலம் பெறுவார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்குறாரு. இது ஒரு அபூர்வ நிகழ்வு, வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓரளவு நிலைப்பாடு மாறுது. உங்களுக்கு ராசிக்கு 6, 7, 8, 9, 10 இப்படி நிலைப்பாட்டில் கிரகங்கள் வருது. சுக்கிரன் அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வருகின்ற புரட்டாசி மாதம் வரைக்கும், பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, ஆவணி, புரட்டாசி, ஒரு 6-7 மாதத்துக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையை கொடுக்குறாரு. சூரியனும் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆரோகண கதியில் போகிறாரு. சூரியன் ராசிக்கு 11 கூடியவன் லாபஸ்தானாபதி. அடுத்து உச்ச வீட்டுக்கு போவார். அடுத்து சுக்கிர வீட்டுக்கு போவார். சுக்கிர வீட்டுக்கு போகிறது 8ல் மறைஞ்சாலுமே ஓரளவு பரவாயில்ல, ஒரு இயற்கை சூப்பர் வீட்டில் தான் இருப்பார். செவ்வாயும் அடுத்து ஆட்சி பெறுவார். 7ஆம் எட்டு 8, 9, அடுத்து குரு கூட சேருவார். இதில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன் அடுத்தடுத்து குருவோட சேருவாங்க. குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனும் செவ்வாய் கண்டிப்பாக சேருவாங்க. செவ்வாய் சேர மாட்டார். செவ்வாய் சேர்றதுக்குள்ளே குரு பயிற்சியாகி ராசி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ சூரியனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. தலையெழுத்தை அப்படியே மாற்றுவாங்க. சரி, அவங்க ராசிக்கு ராசிநாதனும் 8 குடையவனும் 11 குடையவனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. 1, 8, 11. அடுத்து செவ்வாய் 2, 7. ஸோ 2, 7, 1, 8, 11 நல்ல அமைப்பு. குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், நின்று போன பணங்கள்லாம் வரும், நிலுவை பணங்கள்லாம் வரும், வெளிவட்டார தொடர்புகள் நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமான தொடர்புலேருந்து நல்ல பணங்கள் கிடைக்கும். அதுபோக இணக்கம் நல்லாயிருக்கும். அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப ஸ்தானாதிபதியும் 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் நல்லாயிருக்கும். வீட்டில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேணி காத்துக்கிடுவீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக இருப்பீங்க. ஸோ கணவன் மனைவி உறவுகளின் அக்கறை நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் ஒரு பொது பலன்களும் சொல்கிறேன், சில பரிகாரங்களும் சொல்கிறேன், வழிபாட்டு முறைகளும் சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், தனித்தனியாக சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லக்கண ரீதியாக பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே லக்கண ரீதியாக சில நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்த வருகிற நாளில் இந்த தலைவிதி நல்லா மாறும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி மேச லக்கணம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகளோட படிப்பு, திருமண, வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய காரியங்கள் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் உத்தியோகத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. திருமண வாய்ப்பு நல்லபடியாக கை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு வரன்கிறன்னு பார்க்குறவங்களுக்கு அடுத்த வருகிற நாட்களில் நல்ல வரன் அமையும். அதுபோக குடும்பத்திலையும் இணக்கமாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும். ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். தூரதேச தொடர்புகளும் நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் ஒவ்வொரு லக்கணமாக சொல்கிறேன். சரியா, ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள். இதில் 2 கிரகங்கள் ராஜ கிரகங்கள். சூரியனும் செவ்வாயும் ராஜ கிரகங்கள். சுக்கிரன் ஒரு யோக கிரகம். உங்கள் ராசிநாதன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்நேரம் சனி பகவான் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் மறைஞ்சு தான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. மறைஞ்சு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. என்ன, வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆனால் அது இன்ட்ரெஸ்ட்டாக செய்வீங்க, அவ்வளோதான். வேலை பளு கூட தான் இருக்கும். ஆனால் அதனால் சோர்வு அடைய மாட்டீங்க. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அந்த பணிச்சுமையை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக பார்ப்பீங்க. ஓட்டிலாம் அதிகமாக கிடைக்கும். சரியா, அந்தளவுக்கு வருமானமும் இருக்கும். ஓட்டினா என்ன, ஓவர் டைம். அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் சில புரிதல் இருக்க தான் செய்யும். பிள்ளைகள் என்ன, அவங்க சௌகரியத்துக்கு இருப்பாங்க. உங்கள்கிட்ட அந்தளவு இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இந்த அமைப்பு தான் சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு.
மற்றபடி தனிப்பட்ட முறையில் துலாம் ராசிக்கு வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சரியா நேரில் கடன் பிரச்சனையெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா யோகம் இருக்கும். சரியா ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அம்மா அப்பாவுடைய ஆதரவு இருக்கும். தாய் மாமனுடைய ஆதரவு இருக்கும். வீடு மனை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும். கட்டிட கான்ட்ராக்டர், பில்டிங் ப்ரொமோட்டர், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அடுத்த 2 நாட்களில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். நான் லக்கணத்துக்கு சொல்லிட்டு அடுத்த ராசிக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். அதுக்குண்டான வழிபாடு பரிகாரத்தை சொல்லுவேன் நான். சரியா? இப்போ நான் பொதுவாக தான் சொல்கிறேன். தலைவிதி மாறுதுன்னு பொதுவாக போடுவேன் தலைப்பில். சிலவருக்கு அது சங்கடமாக கூட இருக்கலாம். நடா இவர் ஏதோ பெருசாக போடுறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்க நமக்கு அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக அந்த கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும். தசாபுத்தி சரியில்லாமல் நடந்துகிட்ருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு புதன் திசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன் சரியில்லாத நிலையில் இருப்பார். துலாம் ராசியில் விருச்சிக லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதன் திசை நல்லா இருக்காது. விருச்சிக லக்கணம் மேச லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் புதன் திசை நல்லா இருக்காது. அவர் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் சுவாதிலே பிறந்திருப்பார். புதன் திசை நல்லா இருக்காது, கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அது குறிப்பாக புதன் திசையில் செவ்வாய் புத்தி, புதன் திசையில் சந்திர புத்திலாம் வறுத்து எடுத்துரும். அவங்களுக்கு கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்படி புதன் திசை நடக்கிறவங்க, கேது திசை சுக்கிர திசை நடக்கிறவங்க, வயதானவர்கள் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். சார் எனக்கு இந்த பிரச்சனை என்ன வழிபாடு பண்ணலாம், பரிகாரம் பண்ணனா அது சொல்லுவேன். சரியா? ஜாதகம் பார்த்து பதில் சொல்கிறது காட்டிலையும் பரிகார வழிபாடு டக்குன்னு சொல்லிடலாம். நான் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் பார்த்தோன்னே சொல்லிடுவேன். சரியா? அதனால் நீங்கள் வந்து தகவல் அனுப்புறது எப்படின்னா, சுவாதி நட்சத்திரம், நான் வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு புதன் திசை நடக்குது சார், என்ன பரிகார வழிபாடு, எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். பிரச்சனையும் சொல்லணும், அதான் முக்கியம். பிரச்சனைனா நிறைய பிரச்சனை இருக்கும். முக்கியமான பிரச்சனையை சொல்லணும். ஒரு ஆணுக்கு வந்து முக்கியமான பிரச்சனை என்னங்க? வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை. இதுதான் ஆணுக்கு முக்கியமான பிரச்சனை. வீட்டில் சண்டை போடுறேன், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, இதெல்லாம் வந்து டெம்பரரியான பிரச்சனை. அதெல்லாம் சொல்லக்கூடாது. முக்கியமான பிரச்சனைக்கு தான் தீர்வு கேட்கணும். சரியா? இப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் கமெண்ட் பாக்ஸில். சும்மா மொட்டையாக சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கலாம் கேட்கக்கூடாது. அந்த கேள்விக்கு வந்து அர்த்தமே கிடையாது. சுவாதி நட்சத்திரத்தில் நீ தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. சரியா? லட்சக்கணக்கிலாச்சும் இருப்பாங்க. உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டக்குன்னுலாம் பலன் சொல்ல முடியாது. கேட்குற கேள்வியில் வந்து டேட்டா நிறையா இருக்கணும். சரியா? புள்ளி விவரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா நான் பதில் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன். ஓகே. மிதுன லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்குது? மிதுன லக்கணத்துக்கு பரவாயில்ல, தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு முனைப்பாக இருப்பீங்க. பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும். வெளிநாடு தொடர்பு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி குருவி பிசினஸ் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மிதுன லக்கணத்துக்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். கடக லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். சரியா? கடக லக்கணத்துக்கு அருமையாக இருக்கும். துலாம் ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். ட்ரேடிங் நல்லாயிருக்கும். வணிகம் நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயத்தில் நல்ல வருமானம் வரும். அரசு சப்சிடி வாங்குறவங்களுக்கு மிக நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க விஷயத்தில் எதிர்பார்த்த சலுகைலாம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராஜயோகம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தொழில் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சிம்ம லக்கணம் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய் தகப்பன் உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கொடிகட்டி பறக்கும். வெகுஜன தொடர்பில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன், குறிப்பாக தங்கச்சின்னு சொல்கிறோம்ல, தங்கச்சி விஷயத்தில் நல்லா இருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். சரியா? ஜவுளி கடை, பாத்திரக்கடை, கார்மெண்ட்ஸு, காதி கிராஃப்ட்டு, இப்படி கண்கவர் பொருட்கள், கலை பொருட்கள், மால் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபமாக இருக்கும். அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு வந்து தூரதேச அமைப்பில் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க, இல்லைனா அங்கே போய் செட்டில் ஆகி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு பணம் அனுப்புகிறவங்க நல்ல பணம் அனுப்புவீங்க. பணம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்பில் நல்லா இருக்கும். கொஞ்சம் அலைச்சலோடு தான் ஆதாயம் இருக்கும். சரியா? கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். டென்ஷன் பதட்டமெல்லாம் இருக்கும். அதை குறைச்சிட்டிங்களா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க முடியாது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். சரியா? வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு சம்பாதிக்க முடியாது. ஏதோ ஒன்று விட்டுட்டு தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். உறவுகளை விட்டுட்டு தான் பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்து துலா லக்கணம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். சரியா? காரிய அனுகூலம் இருக்கும். லாபம் இருக்கும். அப்பா வழியில் லாபம் இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை போடுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம், இணக்கம், இன்டகிரேஷன் இருக்கும். அக்கம் பக்கத்துக்காரனோட ஒத்து போவீங்க. சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. துலாம் ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இந்த லக்கண ரீதியாக சொல்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். சரியா? வீடியோ பொறுமையாக கேட்கணும். நான் பொது ஜோடியத்தில் சில விஷயங்களை புட்டு வைப்பேன். நாள் தேதி நட்சத்திரம்னு புட்டு வைப்பேன். அதுபோல் தினசரி வீடியோ போடுறேன். சரியா? லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்,
கோடிகள் யாருக்குன்னு ஒரு தலைப்பில் 4 மணிக்கு ஒரு வீடியோ வரும். அதில் வந்து அன்றாடம் நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன், நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள் சொல்லுவேன். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, யோகம் இருக்கா இல்லையா, ராசி பலன் எப்படி இருக்கா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் பாருங்கள். சரியா? எந்த தகவல் இருந்தாலும் கேளுங்க. சார் எங்களுக்கு இது தலைப்பா நீங்கள் போடுங்க, இந்த விஷயத்தை புரிய வைங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் புரிய வைப்பேன். சரியா நேயர்களே? அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா? விருச்சிக லக்கணத்துக்கு கர்மம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட காரியம் நல்லாயிருக்கும், பேக்கரி வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். பேக்கரி, ரொட்டி கடை, பிஸ்கட் கடை, அதை பற்றி பரோட்டா கார்னர், சப்பாத்தி கார்னர் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, கமிஷன் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனக்கும் நல்லாயிருக்கும். என்ன உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக கணவனை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் நல்லா இருப்பீங்க. சரியா? காரிய ரீதியாக தான் இருப்பீங்க. வருமானம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உத்தியோக ரீதியாக கொஞ்சம் தூர இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. மற்றபடி பொருளாதார ரீதியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், லாபமும் இருக்கும். சரியா? பேர், புகழ், அந்தஸ்து, லாபம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருப்பீங்க. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவம், நேவி, ஹோம் கார்டு, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சகோதர வழியில் நல்லா ஒரு ஒற்றுமையாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கடன் இருக்கும். சரியா? பிரச்சனைகள் வரும். அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? நீங்கள் எப்படின்னா தேவைக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். திடீர் செலவுகள் வரும், திடீர் விரயம் வரும். அதுக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். சுகப்படைவர்கள், லாபப்படைவர்கள் நல்லாயிருக்கும். ராஜயோகம் கை கொடுக்கும். எதிர்பாரா சில அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? எதிர்பாரா சில அதிர்ஷ்டம் இருக்கும். ஆள் நல்ல முனப்பாக இருப்பீங்க. வீரமாமுகம் தெரியுது, அது வெற்றி மாமுகம் மலருதேன்னு சொல்லும் மாதிரி மகர ராசி, மகர லக்கணம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக மகர லக்கணம் துலா ராசியில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். அருமையான அமைப்பு, ராஜயோக அமைப்பு. மகர லக்கணம் துலா ராசியில் பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு வரையில் சொல்லிட்டு போகலாம். சரியா? ஏன்னா அவங்களுக்கு வந்து குரு திசை வரக்கூடாது. ஆனால் குரு திசை வந்து வராது. குரு திசை வந்து கொஞ்சம் வயசில் வந்துட்டு போயிடும். மற்றபடி மகர லக்கணம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி மகா திசை, புதன் திசை, கேது திசை சுமாராக இருக்கும். சுக்கிர திசை சூப்பராக இருக்கும். 20 வருஷம் தூக்கி அடிக்கும். இவங்களாம் நல்லா இருப்பாங்க, நீடித்து நல்லா இருப்பாங்க. உதாரணமாக மகர லக்கணத்தில் துலாம் ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் குரு திசை முடிஞ்சு போயிடும். பிறக்கும்போது நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. அதுக்கடுத்து நடக்கிற சனி மகா திசை சூப்பராக இருக்கும், புதன் திசை சூப்பராக இருக்கும். இவங்க ஆரம்ப கட்டத்தில் நல்லா வந்துடுவாங்க. காலேஜ் படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது எல்லாம் நல்லா வந்துடுவாங்க. இடையில அந்த கேது திசை மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சுக்கிர திசை சூப்பராக இருக்கும். அந்த 20 வருஷத்துக்குள்ளே நல்லா பார்த்தோம்னா ஒரு 60 வயசுக்குள்ளே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ மகர லக்கணம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதம். சரியா? உண்மையிலே இருக்கும். ஆமாம் சார், நான் மகர லக்கணம் துலாம் ராசி தான், நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ மகர லக்கணத்துக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. துலா லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும், ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மனைவி இணக்கம் இருக்கும். ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரௌடாக இருப்பீங்க. பெருமையாக புகழ்மிக்க இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும், ராஜ கௌரவம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. காரியம் நல்லா இருக்கும். தொழிலில் நல்லா சைன் பண்ணுவீங்க. தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பலக்கணத்துக்கும் வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தாய் தப்பன் உறவு இருக்கும். தாய் வழி, தாப்பன் வழி சொந்த பந்தங்கள் நல்லா பாராட்டுவாங்க. அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அது மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், ரியல் எஸ்டேட்டு, நிலம் சம்மந்தப்பட்டது, சர்வே டிபார்ட்மெண்ட்டு, விவசாயம், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோடு தான் இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள், அப்பா வழி பரம்பரை தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இருப்பினும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 150% தான் பலன்கள் இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து தலைவிதி எப்படி மாறுதுங்கிறது லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்த வரையின் காலகட்டத்தில் ஆவணி மாதம் வரைக்கும் ஒரு இது சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஒரு புறலாங்க சொல்லியிருக்கிறேன். சரி, எதிர்காலத்தை அடுத்த இப்படி போகும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நட்சத்திரம்னு ஒன்று இருக்குல்ல சார், நட்சத்திர பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பரும் சொல்கிறேன். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் என்ன அதையும் சொல்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கோங்க. சரியா? ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் பல தகவல் சொல்லணும். அப்போ தான் வந்து அந்த வீடியோ பரிமாறமாக நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரம், சித்திரை 3ஆம் நாளத்தில் பிறந்தவங்களுக்கு தலைவிதி எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோன்னா உழைப்பு தான். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு யோகமாக இருக்கும். சரியா? சனி பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட வியாதிகள் சரியாயிரும். போராட்டமாக இருந்த வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவ்வளோ நாளாக வாழ்க்கை வந்து ஒரு போராட்ட காலமாக இருந்தது. இனிமேல் வந்து அது ஒரு பூங்காவாக மாறிடும். வாழ்க்கை வந்து பூங்காவாக அருமையாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு புதிய பாதை இருக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் இனி சரியாயிருவாங்க. சரியா? உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் இனி உங்களிடமே வந்து சமரசமாகிடுவாங்க. செவ்வாய் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே
நல்ல நிலைமைக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்லா இருக்கும். சரியா? இவ்வளோ நாளாக பயந்து இருந்தவங்க துணிச்சலோடு இருப்பீங்க. வீரநடை வெற்றி நடை போடுவீங்க. எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. அரசாங்க வழியில் தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக வரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. சரி, அதனாச்சும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வரும். அதே மாதிரி தொழில் நல்ல லாபம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய அனுகூலம் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவு சரியாக பெறும். இணக்கம் அதிகமாக இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பிள்ளைகள் தாய் தப்பனுக்கு அடங்கியிருப்பாங்க. மாணவர்கள் ஓரளவு படிப்பீங்க. படிப்பில் இந்த குழப்பமாக சரியாகி நல்லபடியாக படிப்பீங்க. படிப்பில் ஆர்வம் இருக்கும். மார்ச் 23ஆம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருகிற மார்ச் 23 அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, முக்கியமான விஷயத்தில் தலையிடுறது, புதுசாக அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சந்திராஷ்டமம் ஒரு அன்றைக்கி சில பிரச்சனைகளை தவிர்க்கணும். இல்லை சார், நான் அன்றைக்கி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா விநாயகருக்கு போய் கும்பிட்டுட்டு ஒரு விடலை போட்டுருங்க. சரியா? விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு விடலை போட்டுட்டு அந்த காரியத்தை செய்யுங்க, நல்லாயிருக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள், சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் மார்ச் 22, 26, 23, 31 இந்த நாட்கள்லாம் உங்கள் யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா? மார்ச் 22, 23, 26, 31 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் தேதியும் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரத்தில் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு, அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அம்மன்னா தேவிஸ்ரீ கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரநாதன் ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். புதன் கூட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறனால நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க. காசு பணம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா? ஊரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுவாதி நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்பட மாட்டீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? தொட்ட காரியம் தொடங்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். யோகக்காரர் ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் குரு பார்வையில் போகிறதுனால உங்கள் விருப்பமெல்லாம் பூர்த்தியாகும். வக்கர புதன் அதுபோக குரு பார்வையிலும் இருக்கிறார். நல்ல காம்பினேஷனில் தான் இருக்கிறார். சுபத்துவமாக இருக்கிறார் ராகு 5ஆம் இடத்துல. 5ஆம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் ரொம்ப இதாக இருக்கும். 5ஆம் இடம் பிரம்மாண்டமாக ஆகுது. எத்தனை முயற்சி எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு முடிவு வரும் உங்களுக்கு. சரியா? நடக்காத காரியமெல்லாம் நடக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். லாபாதிபதி சூரியன் 11 கூடையவன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறதுனால பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத லாபம் வரும். சரியா? சலிப்பாக இருந்த வேலைகள், சரி இந்த வேலையை பார்க்கவே வேண்டாமான்னு ஒரு சலிச்சு போய் இருப்பீங்க. ஒரு விதப்பமாக இருந்திருப்பீங்க. சில விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அந்த காரியங்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதில் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்ப்பீங்க. சரியா நேரலே? உத்தியோகத்துக்காக, வேலைக்காக முயற்சி தோல்வியானவர்களுக்கு இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும். தகுதியான வேலை கிடைக்கும். உங்கள் படிப்பு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும். சரியா? பதவி உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் நல்லா கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடிக்கும். சமுதாய பொறுப்பில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில், மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு பேர் கிடைக்கும். உங்கள் பேர் போல் அந்தஸ்து நல்லபடியாக பாதுகாக்கப்படும். பெரியவரோட ஆதரவு கிடைக்கும். உடல் மனநிலையில் சங்கடங்கள் குறையும். மனதாலும் உடலாலும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணை, கணவன் உறவு இணக்கமாக இருக்கும். பெண்களுக்கு நீண்டகாலான கனவுகள் பூர்த்தியாகும். பெண்கள் ஏதோ ஒரு கனவு கொண்டிருப்பீங்க. என் பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்கணும், இல்லைன்னா பிள்ளை நல்லா வேலைக்கு போகணும், இல்லைன்னா எனக்கு பேரம்புத்தி பிறக்கணும், அப்படிலாம் சில கனவுகள் கண்டிருப்பீங்க. அந்த கனவுகள்லாம் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்துக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். ஸோ ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் 6ஆம் இடத்துக்கு போவார். சரியா? வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால பண வரவு அதிகமாக இருக்கும். சரியா? வராமல் இருந்த பணமும் வரும். வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கான்ட்ராக்ட் கமிஷனில் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வேலைகளும் சாதகமாக இருக்கும். மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். கவனம் குறைவு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திராஷ்டமம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு. அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்ச் 23, 24 கவனமாக இருக்கணும். சரியா? சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திரன் மறைஞ்சிருவார். ராசிக்கு 10 கூடியவன் 6ஆம் இடத்துல மறையதுனால தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். எதனாச்சும் கான்ட்ராக்ட் கமிஷன் போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும். சந்திராஷ்டமம்னா என்னென்னா அன்றைக்கி முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 22, மார்ச் 31, மார்ச் மாதம் மார்ச் 22, மார்ச் 31, அடுத்து மார்ச் 23, மார்ச் 27, மார்ச் 24.
அடுத்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் முக்கியமான நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதாவது உங்களுக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 24, மார்ச் 25, மார்ச் 31, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் ராஜயோகமுள்ள நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு துர்க்கை மன வழிபாடு பண்ணுங்கள். சரியா? இல்லைன்னா தேவஸ்ரீ கருமாரி மன வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு சுயசாரத்தில் போகிறார். நல்லா இருக்கும். நட்சத்திரநாதன் நல்லா இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார். 3, 6க்கு மறையாமல் இருக்கிறனால காரியத்தில் நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்தில் புலியாக இருப்பீங்க. உத்தியோகம் எவ்வளோ கொடுத்தாலும் இழுப்பீங்க. சரியா? உத்தியோகத்தில் வந்து வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்வீங்க. ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்கான்னு சொன்ன மாதிரி விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு யோகமுள்ள காலமாக தான் பார்க்கப்படுகிறது. செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு சிறப்பை தரும். சரியா? இதனால் இருந்த சங்கடங்கள்லாம் விலகி போயிடும். சங்கடங்கள் தெரிந்து சந்தோஷம் அதிகம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரும். உங்களை கண்டுக்காமல் இருந்தவங்களாம் இனிமேல் உங்களை கண்டுக்குருவாங்க. சரியா? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி உங்களை தேடி வருவாங்க. உங்கள் தயவு வேண்டும்னு தேடி வருவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு உயரும். பேர் அந்தஸ்துக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும். சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கும். அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டம் பதவி தேடி வரும். சிலர் தேர்தலையும் போட்டியிடலாம். தேர்தலில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கை கூடும். சரியா? பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும். அவங்கள நினச்சி பெருமைப்படுவீங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். வம்பு வழக்குகள்லாம் சாதகமாக முடியும். சூரியன் ஆத்மகாரகனும் கர்மகாரன் சனி பகவானும் ஞானகாரன் மோட்சகாரன் கேது குரு இவங்களாம் உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா? ஞானகாரகன் கர்மகாரகன் தொழில்காரகன் ஆன்மீக கிரகம் குரு எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்கிறனால எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எடுத்த விட எல்லாமே லாபமாக முடியும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறது, இல்லைன்னா வீடு மாற்றுறது, வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சரியா? இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் சக்ஸஸாக முடியும். கணவன் மனைவிக்குள்ள சங்கடங்கள் சரியாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வளர்த்துக்கிடுவீங்க. விவகாரத்துக்காக நீதிமன்றம் வரை சென்றவர்களுக்கு சமாதான பேச்சு நடக்கும். அது பிடிக்கல டைவர்ஸ் கேஸ் போனவங்க திரும்பி வந்துடுவாங்க. மனசு மாதிரி திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு மாதிரி சேர்ந்துக்குருவீங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருதுனால அதை வந்து உங்களுக்கு சேர்த்து விடுவார். அது மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பதவி ப்ரொமோஷன் கிடைக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக இருக்கும். சரியா? நேர்களை விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக இருக்கும். அது மாதிரி பிறருக்கு உதவி செய்வீங்க. சரியா? பிறருக்கு உதவி செஞ்சு நல்ல ஒரு நேரத்தை கொண்டு வருவீங்க. மாணவர்கள் வந்து அக்கறையோடு படிங்க. சரியா? நேர்களே அக்கறையோடு படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது. சரியா? சந்திராஷ்டமம் வந்து மார்ச் 24, 25 அன்றைக்கி முக்கியமான முடிவு எடுக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க. சந்திராஷ்டமம் நாட்கள் இருக்க தான் செய்யுது. அடுத்து வந்து அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மார்ச் 21. சரியா? விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா மார்ச் 19ஆம் தேதி யோகம் இருக்குது. 19ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. மார்ச் 21, மார்ச் 23, மார்ச் 24, மார்ச் 25. அதுக்கடுத்து ஏப்ரல் 3ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதி, ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். விசாக நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் உள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 23, மார்ச் 24, மார்ச் 25, மார்ச் 21, மார்ச் 30, ஏப்ரல் 3, 6, 12 இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, துலாம் ராசிக்கு அடுத்து வருகிற ஒரு ஆவணி மாதம் வரைக்கும் ஒரு 3 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். முக்கியமான கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். சனி பகவான் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அடுத்து புதனும் 6ஆம் இடத்துக்கு போய் நீசபங்கம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகம் அடைவார். ராசி 9, 12 கூடையவன் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் நல்ல நிலைமையில் இருப்பார். 6ஆம் இடத்துல புதன் இருந்தார்னா என்ன, அவர் வந்து சுபத்துவமாக வராங்க. சரியா? சூரியன் சனி இந்த காம்பினேஷனில் போய் உட்காந்துக்கிட்டு புதயத்த யோகத்தை கொடுப்பாரு. புதனும் சனி பகவானும் சேர்றதும் ஒரு வகைக்கு நல்லது தான். சரியா? ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன, 6ஆம் இடத்துல புதன் போகிறது வந்து அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சிநேகிதர் விஷயத்தில் சில பிரச்சனை வரும். நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து போய் கல்ஃபில் இருக்கிறீங்க, இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நண்பர்கள்கிட்ட சில பிரச்சனைகள் வரும். சரியா? அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 12ஆம் இடம் வலிமை பெறும். சரியா? 12ஆம் இடம் வலிமை பெறதுனால என்ன, தூர இடத்துல இருக்கிறவங்களுக்கு சிநேகத்தில் பிரச்சனை வரும். சிநேகம்னா என்ன, நட்பு. அந்த நட்பில் ஏதாவது பிரச்சனை வரும். நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் நீசபங்கம் அடைவார். சரியா?
ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன, ஈஸியாக கடன் வாங்கிடுவீங்க, செலவுக்கு சீக்கிரம் கடன் வாங்குவீங்க, செலவு சீக்கிரமாகும். ஏன்னா 12ஆம் இடம் விரயம் செலவு, 12ஆம் இடத்துல விரயம் செலவு அதிகமாக இருந்ததுனால சீக்கிரம் கடனை வாங்கி வச்சுருவீங்க. கவனமாக இருக்கணும். சரியா? ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும், கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது என்ன சொல்கிறாங்க, இப்போ சொல்கிறாங்கள ஐடி படித்தவங்க, ஐடினா என்ன, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மற்ற இந்த செயற்கை தொழில்நுட்பம், மற்ற வேலையில் இருக்கிறவங்க, கணிதம் சம்மந்தப்பட்டவங்க, இயல் இசை நாடகம் ஆடல் பாடல், புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் நியூட்ரலாக தான் இருக்கிறாரு, ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும், 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ புதன் வந்து துலாம் ராசிக்கு ஒரு முக்கியமான கிரகம், 9 12 கூடியவன், வெளிநாட்டு தொடர்பை கொடுக்குற கிரகம். இப்போ துலாம் ராசியில் நீங்கள் வெளியே இருக்கிறீங்க, ஊரை விட்டு வெளியே வந்துட்டீங்க, வெளி இடத்துல இருக்கிறீங்கன்னா புதனுடைய அணுக்கரம் இருந்தால் தான் நீங்கள் சைன் பண்ண முடியும். ஏன்னா ராசினா என்ன, மனம் உடல். நீங்கள் மனதாலும் உடலாலும் சில காரியம் பண்ணணும்னா புதன் நல்லா இருக்கணும். அது உள்ளூரில் இருக்கிறவங்க கிடையாது, வெளி இடத்துல இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதன் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ரொம்ப நாள் நீடித்து வாழ வைப்பாங்க, எல்லாத்துக்கிட்ட அனுசரித்து போவாங்க. புதன் ஒரு இணக்கத்துக்குள்ள கிரகம், நட்புக்குள்ள கிரகம், அதனால் நல்லபடியாக கொடுப்பாங்க. சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவே மாட்டானுங்க, 10 வருஷம் 15 வருஷம் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க, அங்கே இருக்கிறவங்ககிட்டே பழகி நட்பு ஆகி சிலர் அங்கேயே மேரேஜ் பண்ணிடுவாங்க. சரியா? இப்படியோ வாழ்க்கையை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த புதன் நல்ல நிலைமையில் இருப்பார். அதனால் துலாம் ராசிக்கு வந்து புதன் வந்து தூரதேச அமைப்புக்கு நல்ல வெற்றியை கொடுப்பார். தூரதேசத்தில் போய் இருந்துட்டு பேர் போல் சம்பாதிச்சிருவாங்க. உள்ளூரை காட்டிலும் வெளியூரில் தான் நல்ல பேர் போல் சம்பாதிச்சு நல்லபடியாக இருப்பாங்க, வெற்றி கொடி நாட்டுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட புதன் வந்து இப்போ 6ஆம் இடத்துல வக்கரகதிலேருந்து வெளியே ரிலீஸ் ஆகி பரிவர்த்தனை யோகத்தில் உட்காராரு. பரவாயில்ல, 150% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு வந்து அடுத்த வருகின்ற நாட்களில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஸோ 5 கிரகங்கள், 9 கிரகங்கள், 5 கிரகங்கள் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராகுவும் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. சரியா? கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்ன அதிர்ஷ்ட கட்டா அப்படிம்பாங்க. ஆனால் குரு பார்வை இருக்கிறனால ஓரளவு பேலன்ஸ் ஆகும். சரியா நேர்களே? பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் கொஞ்சம் முரண்டு போனாலும் பெற்றவங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கேது வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. அவர் சாரா மாறாரு. அடுத்து வந்து ராகும் கேதுவும் சாரா மாறுறாங்க. சரியா? இவங்க சாரா மாறுறது வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? ராகு வந்து சுயசாரத்துக்கு வராரு, சதயத்துக்கு வராரு. கேது பகவான் வந்து இதில் போகிறாரு. சரியா? கேது வந்து என்ன பூரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன், இல்லை பூரத்துலேருந்து மகத்துக்கு போவார். ஆமாம், மகத்துக்கு போவார். ஸோ இந்த நட்சத்திர பயிற்சி வந்து சில மாற்றத்தை எங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன். ராகு கேதுகள் பொதுவாக தான் வீடு எந்த வீட்டில் இருக்குமோ அது கிரகத்துக்கு ஆக்ட் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ராகுனா என்ன, சனி பகவான் நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் ராகு பலனை கொடுப்பாரு. கேது வந்து சூரியனுக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பாரு. ஏன்னா 2 பேருமே சனி சூரியன் வீட்டில் தான் இருக்கிறாங்க, கும்பம் சிம்மத்தில் இருக்கிறனால அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பாங்க. ரைட்டு, அதுக்கெல்லாம் அடுத்தடுத்த வருகிற வீடியோவில் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். போதி ஜோதிடத்தில் நான் பலதரப்பட்ட தகவல்களை சொல்லுவேன். சரியா? ஒரே ஃப்ளோவில் போக மாட்டேன். கிரக நிலைகள், கிரக சஞ்சாச்சரங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன். அந்த தேதி ஓரமாக புள்ளி ஓரமாக சொல்லுவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? துலாம் ராசிக்கு அப்படியாக இப்படியாகன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம், வாய்மணக்க பேசிட்டு போயிடலாம். ஆனால் அது வாய்மணக்க சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பாடு இருக்கா முக்கியம். வாய்ப்பாடு தான் ரொம்ப முக்கியம். வாய்ப்பாடுங்கிறது என்ன, கிரக நிலைகள், சஞ்சாரங்கள், அதோடைய சேர்க்கைகள், அதுதான் பலன்கள். கிரக சேர்க்கையை தான் பலன்கள்ங்கிறோம், அதை தான் யோகங்கிறோம். அந்த சேர்க்கை சாதகமாக இருந்துச்சுன்னா அது யோகங்கிறோம், சேர்க்கை பாதகமாக இருந்துச்சுன்னா கஷ்டங்கிறோம். சரியா? இப்படி தான் இருக்குது, இப்படி தான் அமைப்பு. இதைத்தான் சொல்லணும் ஒரு ஜோதிடர். சரியா நேரில் தொடர்ந்து பாருங்கள். சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பிரச்சனைகளை சொல்லுங்கள். தெளிவாக கேள்வி கேட்டிங்கன்னா நானும் தெளிவாக பலன் சொல்லுவேன். சரியா? ஃபோன் பண்ணி யாரும் கேட்காதீங்க. சரியா? ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். ஓகே நேர்களே, மற்றபடி இந்த அதிர்ஷ்ட எண்கள்லாம் வந்து கோச்சார ரீதியாக சொல்கிறது தான். சரியா? உங்களுக்கு பெரிய யோகம் இருக்கணும் அப்படின்னா ஜனன ஜாதகம் வலுத்து இருக்கணும். ஜனன ஜாதகம் வலுத்து அந்த கிரகங்கள் இப்போ கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? இப்போ சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்து இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 27ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். மார்ச் 27 இருந்து ஏப்ரல் 19 வரைக்கும் 7ஆம் இடம் நல்லாயிருக்கும். சரியா? 7ஆம் இடம்னா என்ன, கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், பங்கு, நண்பர்கள், இணக்கம், கூட்டணி, ஜாயிண்ட் வவுச்சர், அசோசியேஷன், டீம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, ராசி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கிறாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இவ்வளோதாங்க. சட்டிலிருந்து ஆப்பைக்கு வரும். ஒவ்வொரு கிரகமுமே ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஆனால் எல்லா கிரகங்களும் நல்லா இருக்காது. 9 கிரகத்தில் ஒரு 4 கிரகம் நல்லா இருந்தாலே அவன் ராஜா. 3 கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா சுமாராக இருப்பான். 2 கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கைக்கு வாய்க்கு நல்லா இருக்கும். ஒரு கிரகம் தான் நல்லா இருக்குன்னா கஷ்டப்படுவான். இவ்வளோ தான்.
உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒரு நல்ல ஜோசியர் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவர் இப்படி தான் இருப்பாருன்னு. 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ராஜா மாதிரி வாழ்வார். சரியா? இவ்வளோ தான், ஈஸி தான், ஜோதிடங்கிறது ஈஸி தான். வாழ்த்துக்கள் நேரில் தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். தலைவிதி மாறுது. அந்த தலைவிதியை வந்து ஒரு 5 கிரகங்கள் மாற்றுது. அதில் மாற்றுறவர் சுக்கிரன், அடுத்து சூரியன், அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், அடுத்து சனி பகவான். இந்த 5 கிரகங்களுமே வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் உங்கள் தலைவிதியை மாற்றி ஒரு நல்ல விதைக்கு கொண்டு போகுது. இது போக சில பேர் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னா ஜனன ஜாதகத்தில் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த 5 கிரகங்கள் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஓகே, அதுக்குண்டான வழிபாடு பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா காட்டணும். சரியா? எவ்வளவோ செலவு பண்ணுறோம், நமக்கு என்னென்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஜோசியர்கிட்ட காட்டினோம்னா சொல்லிடுவார். தசாபுத்தியை பார்த்து அந்தர ரீதியாக இந்த வழிபாடு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். நானும் நிறைய பேருக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். கிட்டான கேஸெல்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் ஆஸ்பத்திரியிலலாம் இருந்துக்கிட்டு என்கிட்ட கேட்பாங்க, ரொம்ப முடியலை சார், இப்படி இருக்குது, ஆஸ்பத்திரியில் வந்து இதில் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, அப்படிலாம் வருவாங்க. சொல்லுவேன், நிறையா சொல்கிறேன் நான். சரியா? நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான கட்டணம் என்னவோ அதை சொல்லி உங்களை நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள் நேரில் பாருங்கள். சரியா? எல்லாரும் பிடிக்காது, சில பேருக்கு சிலரை தான் பிடிக்கும். பிடித்தவர்கள் பாராட்டுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சித்திரை விசாகம் சுவாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சோபாயத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. தலைவிதி மாறுது, நல்லது நடக்கும். இனிமேல் தொட்டக்காரியம் தொடங்கும், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள் நேரில் விட்டது பிடிப்பீங்க, நல்லபடியாக வாழ்ப்பீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.